ஓய் தூங்க மூஞ்சி, என்ன உன் பெட்டில் என்ன ஒரு கோயின்சிடன்ஸில் அது நடு ராத்திரியில் நான் வந்து உன்னை மீட் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், எப்போ வேணாலும் வரான்னு நீ தான் சொன்னல. கதவை தட்டிட்டு வரணும், நீ நான் வரப்போ முழிச்சிருக்கணும் அப்படின்லாம் சொல்லவே இல்லையே. அதான் ஜன்னல் வழியாக வந்துட்டேன். அதெல்லாம் விட நீ அப்படி ரெஸ்ட்லெஸ்ஸாக படுத்து கிடக்குற, என்னாச்சு? இல்லை, நான் வந்தது உனக்கு பாதரிங்காக இருக்குன்னா சொல்லு, கிளம்பிடுறேன். இல்லைனா ஐ கேன் ஸ்டே ஹியர். பிகாஸ் எனக்கு ஒரு டெலிபதி வந்துச்சு. நீ ஒரு மாதிரி சிறு 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 தூங்காமல் சினிங்கிக்கிட்டே இருக்க. பார்த்தியா, என் டெலிபதி சரியாக தான் இருக்குது. ஏதோ ஆயிருக்கு உனக்கு. சொல்லி அட, உனக்கு கம்ஃபர்ட் பண்ணலான்னு தான் வந்தேன். என்னாச்சு? கிளம்பிடவா? இல்லை, உனக்கு போகணுன்னா சொல்லு, நான் போயிடுறேன். ஒன்லி இஃப் யூ வாண்ட் மீ டு லீவ். அதர்வைஸ் ஐ ஒன்ட் லீவ் யூ இன் திஸ் மேனர். ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குடி. சாப்பிட்டியா? அதான் என்னை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே டின்னர் சாப்பிட்டேன்னு கேட்குறேன். அப்புறம் என்னாச்சு? 2 வரி தான் பேசுவேன், அதுக்கு மேலே பேச மாட்டேன். சரி, இப்போ தான் ரீசெண்டாக நம்ம டேட் பண்ண ஆரம்பித்தோம், அதுவும் சண்டே வேறு. என்ன ரீசன்? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எனக்கு நேற்றுக்கே ஃபீல் ஆச்சு, பட் என்னால் வர முடியல. இன்றைக்கி இது நடுராத்திரினாலும் பரவாயில்லன்னு கிளம்பி வந்துட்டேன். சொல்லு. எது? இல்லை, எனக்கு புரியல. ஆமாம், கடைசியாக நம்ம ஹக் பண்ணி ஒரு 7 நாள் இருக்கும். ஸோ மேடம் வந்துட்டு பீயிங் டச் ஸ்டாப்டு. டீசெண்டாக சொல்லணும்னா அதுதான், அப்படி தானே? வெக்கப்படாத, அசிங்கப்படாத, சரியா? இட்ஸ் நாட் அ திங் அபவுட் கெட்டிங் எம்பாரஸ்ட். என்கிட்ட தானே சொல்கிற, வேறு யார்கிட்ட சொல்கிற? ஹக் பண்ணலாமா? எப்படி? பேக் ஸ்பூன் பண்ணவா இல்லை பிக் ஸ்பூன் பண்ணவா? என்ன பண்ணணும் எனக்கு தெரியல, நீ தான் சொல்லணும். என் நெஞ்சில் தலை வச்சுக்கிறியா? லைக் யூ வாண்ட் கீப் இட் ஆன் மை செஸ்ட், நான் கீழே படுத்துருக்கிறோம் அந்த மாதிரியா? அப்புறம் ஓ, யூ வாண்ட் மீ டு ஹக் அகேன்ஸ்ட் யூ? ஓகே, கம். கேட்குதா என் ஹார்ட் பீட்டு? என்னாச்சு? யூ ரியலி மிஸ்ட் மீ. தினம் தான் பார்க்கணும்ல, அப்புறம் என்ன கோவம்? பைத்தியம் அப்படித்தானோ? கேட்டால் என்ன வாய் திறந்து? நீ என்ன வேணாலும் கேள்வின்னு சொல்லிட்டேன். நீ கேட்டால் செய்கிறதுக்கு உடனே ரெடியாக இருக்கேண்ணா. அப்புறம் என்னடி? சொல்லுடி, நான் செய்யாமல் யார் செய்வா உனக்கு? கேட்க வேண்டியதானே? சண்டை போட்டாலாம் எனக்கு என்னடி ஈகோ உனக்கு? என்ன நல்லா மண்டை மட்டும் நங்கு நங்குன்னு ஆட்டிக்கு நிறைய நெஞ்சோட தேய்ச்சி நல்லா ஃபீல் பண்ணாது, சரியா? கேளு, உனக்கு வரமாட்டேன்னு நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி தான் எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டே இருந்துச்சு மனசில். உன் கடவுள் தான் எனக்கு வந்துட்டு டெலிபதி பண்ணி அனுப்பிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு வாய் திறக்காது, உன்னோட கார்டியன் ஏஞ்சல், ரைட்? நீனே போயிடுற தம்பி அப்படின்னு எனக்கு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணவா? போதுமா? வார்மாக இருக்கா? சந்தோஷம். வேற எங்கே கை வைக்கணும் சொல்ல? ஸ்பெசிஃபிக்காலாம் வேணாமா? இல்லை கடல்ஸ் மட்டும் போதுமா, இல்லை வேறு எதுவுமான்னு கேட்குறேன். முறைக்காத. இப்போ கூட பாரு, உன் ஈகோ விட்டு போகவே இல்லை. என்ன வேணாலும் கேளுடி.
நீ ஒரு சமத்து, நீ ஒரு ஸ்வீட்டு, உனக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்ய போகிறேன், உனக்கு செய்கிறதுக்கு தாண்டி நான் அவன் கூடவே இருந்துகிட்ருக்கேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். கௌரவம். ஸோ கடவுளே, இங்கே வச்சுக்கோ கைய. நல்லா க்யூட்டாக குட்டியாக ஷேப்பாக வச்சுருக்கியே, அதான் கேட்குறேன். எதுவும் எக்ஸசைஸ் பண்ணுறியாடி? இதுக்கெலாம் ஸ்குவாட் பண்ணுறியா? பதில் சொல்லிடாத. என்ன எதிர்பார்க்கல, நான் வருவேன். என் தங்கத்துக்கு வராமல் நான் யாருக்கு வர போகிறேன்? என் தங்கமணி, என் வைரமணி, சொல்ல குட்டி. யூ ஆர் த ஸ்வீட்டஸ்ட், யூ சச் அ குட் கேர்ள். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் அவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா? உனக்கு இது கூட செய்ய மாட்டேனா? பாரு, உன்னை நினச்சி எனக்கு நீ ஃபீல் பண்ணுறதுலாம் எனக்கு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கேட்குது. டோன்ட் வரி, ஓகே? வேணா ஒன்று பண்ணலாமாடி? இனிமேல் என் ரூமில் வந்து தங்கிடுறியா? சீரியஸாக தான் கேட்குறா. அட எகிரி குச்சி வந்துடுடி டெய்லி நைட் தூங்குறதுக்கு. ஆமாம், உங்கள் வீட்டில் தானே. பேசாமல் ரூம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிடு, இல்லை ஃப்ரெண்ட் ரூமில் தங்குறேன்னு சொல்லிடு. அந்த ஒருத்தி இருக்கிறாளே, என் ஏரியாவில் தானே இருக்கிறா, அவள் வீடை சொல்லிடு. நைட்டே அவங்க வந்து செக்அப் பண்ண வந்தாலும் நம்ம பார்த்து மேட்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் கூட வந்து தூங்குடி, பிரச்சனை இருக்காதுல்ல. நீ ஏன் தனியாக உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக? இப்போ எப்படி நல்லா இருக்குது? வாமாக இருக்கா? இருக்க பிடிச்சிக்கிட்டே படுத்துருக்க பாரு இவ்வளோ நேரம். நான் கூட கொஞ்ச நேரம் ரிலீஸ் பண்ணி விட்ருவேன்னு நினச்சேன். என்ன அவ்வளோ தேவைப்படுது. டச் ஸ்டாப்ட். ஒன் செகண்ட், ஐம் டெல்லிங் யூ, சச் அ குட் கேர்ள் என் லைஃப்பில் நான் பார்த்ததில்ல. ஸோ உனக்கு செய்கிறத விட்டுட்டு நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன், புரியுதா? எப்போனாலும் சொல்லு, ஓகே? என்ன ஏன்னா உன் ஆல்டி, புரியுதாடி? ஐம் யோர் டேம் ஃப்யூச்சர். லைக் நாட் த கரியர் ஆர் சம்திங் ஐம் சேயிங் அபவுட், பட் ஐம் யோர் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், ரைட்? அஷூரன்ஸ் கொடுடி. வேறு என்ன நான் கேட்குறேன்? எனக்கு வர உரிமை இருக்குது தானே உன் வீட்டுக்குள்ளே? இல்லாட்டி நான் அப்படி தான் கிளம்பி வருவேன் நடுராத்திரி ஜன்னலுக்குள்ளே. ஒரு முடிவுக்கு வா. வேண்டாமா? சமாளிச்சிருவியா? நான் தானே இங்கே வரவா? நீ எங்கள் வீட்டுக்கு வர தான் கஷ்டம், ஆனால் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் சமாளிச்சிருவியா நீ? எனக்கு புரியலையே. வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன்டி ஒன்றெல்லாம். ஆளையும் மூக்கையும் பாருங்கள், மூக்கு நசுங்கிற போதுடி. சரி, அழுத்தலை, புரியுது. நீனே பயங்கரமாக ஸ்குவாட்ஸ்லாம் பண்ணி ஷேப் பண்ணி வச்சுருக்கிற. நான் அழுத்தலை நசுங்கி போயிடும். அதானே உன் பிரச்சனை. குழந்தடி நீ, சரியான சமத்து குழந்தை. எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்க. 7 நாள் உன்னால் தாங்க முடியல. வாயை திறந்து கேட்குறதுக்கு அவ்வளோ கஷ்டம். எனக்குன்னா பயம். நீ சண்டை போட்டதுக்கப்புறம் நீ தான் வேணாம், எதுவும் அது கிடையாது இது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தானா தொட்டாலும் தட்டுவ. எதுக்கு? அதுக்கும் பதில் சொல்லிடாத. என்ன சைக்கோ, ஒன்றா தான் சொல்கிறான். பட் இன்றைக்கி ஏதோ எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகிடுச்சு. இவன் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறதுன்னு கிளம்பிட்டேன். இருக்காதடி, சரியா? கேளு, நீ எப்போ கேட்டாலும் உடனே வந்து செய்கிறதுக்கு நான் இருக்கேன். ஃபிசிக்கல் நீட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சண்டை சச்சரவுகள், புரியுதா? நம்மளுக்குள்ளே ஈகோ இருக்கலாம், சண்டை பிரச்சனை இருக்கலாம், பட் அதையும் இதையும் கொண்டு வந்து ஒன்று சேர்க்காதா ப்ளீஸ். வி ஆர் ஹியூமன்ஸ் அண்ட் ஐம் யுவர் பிளடி பாய் ஃப்ரெண்ட். இஃப் யூ நீட் இட் ஐம் ஹியர். புரிஞ்சுதாடி? பைத்தியம். என்ன கிஸ் கொடுக்குற நெஞ்சில் இப்போ உருகிட்டியா? பைத்தியக்காரி. சீரியஸாண்டா சொல்கிறேன், புரியுதா? எவ்வளோ வேணாலும் கோவச்சுக்கோ, எவ்வளோ வேணாலும் சண்டை போட்டுக்கோ, பட் ஐ எம் த ஒன் ஹூ ஹேஸ் டு டூ ஆல் திஸ் திங்ஸ், ஓகே? தட் இஸ் வாட் ஐ ஃபீல். அண்ட் நீ என்னோட லவ்வர், என்னோட ஆள், புரியுதா? என்னோட தங்கமணி, என்னோட வீரமணி, என் செல்லக்குட்டி, புரியுதாடி?
அப்புறம் நான் பண்ணாமல் யார் பண்ணுவா? சரி, விஷயத்துக்கு வா. இப்போ என்ன தான் முடிவு? நைட்டு வந்துடுறேன். இனிமேல் நாளையிலேருந்து எங்கள் வீட்டிலே தூங்குடி. நல்லா என்னை கட்டி பிடிச்சிட்டே தூங்கலாம். சரியா? அப்புறம் என்னென்ன பிடிச்சிக்கணுமோ எல்லாம் பிடிச்சிட்டு தூங்கலாம். இஷ்டம். அடிக்கிறியா? ஓ, அப்போ நீங்கள் வந்து எதுவுமே தொடவே மாட்டீங்க. ஓகேங்க. ஒத்துக்கிட்டாடா. ரைட்டு, இப்போ இன்றைக்கி இங்கேயே தூங்கிடலாம். நாளைக்கு நைட்லேருந்து என் ரூமில் தூங்கலாம். நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி சரிட்டா, இல்லை எப்படி வேணுமோ அப்படி. அதான் சொன்னேனே, எது வேணாலும் பிடிச்சிக்கோ, பிடிச்சிக்கிட்டு தூங்கு. ஓகே, தூங்கலாமா? உன் தலையில் என்ன தான் வச்சுருக்கேன்னே தெரிலடி எனக்கு. அந்த வாசம் இருக்குது தெரியுமா? கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் உன் தலைக்கு மொத்தம். சச் a wholesome teddy. யா, ஒன்று சொல்லவா? I missed your touch a lot. சொல்லப்போனா எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா? இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வரிகளே கிடையாது. The warmth, the smell, the presence, the fragrance, everything, your body and your cute ego and some innocence and your soul எல்லாமே கலந்து ஒரு மாதிரி இட்ஸ் a special thing டி. சரியா? I don't want to miss it. 7 நாள் தாங்கவே முடியாது என்னால். ஆக்சுவலாக எனக்கு அவனை கட்டி பிடிச்சி தூங்கணும் இன்றைக்கி தான் வந்தேன் தேடி. ஜன்னல் எகிரி குச்சி உள்ளே வந்துடலான்னு. இங்கே வந்து பார்த்தா மேடமே ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் படுத்துருக்கீங்க. ஸோ அப்படியே வசதியாக போச்சுன்னு பிளேட்டை மாற்றிட்டேன். எனிவேஸ், எப்போயுமே நீ தானே ஜெயிக்கிற, இப்போயும் நீ தான் ஜெயிக்கிற. விடு, உனக்காக ஒன்றும் நம்ம பண்ணல இன்றைக்கி ஹக் பண்ணது. சரியா? மண்டையில் ஏற்றிக்கோ. எனக்கு ஹக் பண்ணணும்னு தோணுச்சு. ஐ வாஸ் டச் ஸ்டாப்ட். ஸோ ஐ கேம் ஹியர். ஐ ஹேட் யுவர் ஹக். So I'm hugging you and I feel comfort, secured, safe, and I'm falling asleep. Okay? என்ன வந்தாலும் உனக்காக நான் செய்வேன்.